ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பேக் நெக் டிசைன். ப்ளவுஸ்க்கு வந்து பேக் நெக் டிசைன் பண்ண போகிறோம். இது ரொம்ப அழகான டிசைனு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லேஸ் வச்சும் இந்த ஃபினிஷ் பண்ணலாம். ஆனால் நான் சிம்பிளாக ஒரு எம்ப்ராய்டரி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 2.75 எடுத்திருக்கேன். ஹைட் வந்து 8 எடுத்திருக்கேன். அதை பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கணும். சேமாக மேலேருந்து எந்த இடத்துக்கிட்டேயும் மார்க் இல்லாமல் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த சைடு நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி கட் பண்ண போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கோங்க. அதிலிருந்து லைட்டாக பெண்ட் பண்ணி அந்த கார்னர் வந்து லீஃப் மாதிரி வரணும். ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சுற்றி வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங்க்காக விடுறேன். அப்போ தான் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணும்போது நமக்கு அந்த கேன்வாஸ் வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி நெக்கு வந்து எம்ப்ராய்டரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிப்னஸ் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் லூஸ் விழும். இது கொஞ்சம் ஸ்ட்ரிப் கிடைக்கும். அப்புறம் நெக்கு திருப்பவும் இது ஈஸியாக இருக்கும். அதனால தான் மேலே வந்து நான் கோடு போட்டிருக்கிறது வந்து கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத உள்பக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நெக்கு வந்து அகன்றக்கூடாதுன்றதுக்காக இந்த மெத்தடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகலாது. நான் நடுவில் ஒரு சின்ன சின்ன டிப்பு வந்து எனக்கு தனியாக சொல்ல வரல. இது மாதிரி வீடியோஸில் போயிட்டுருக்கும்போது தான் நான் வந்து அந்த டிப்ஸ்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் மேலே வந்து ஃபுல்லாக நெக்கு வந்து கட் பண்ணாமல் மேலே கொஞ்சம் விட்டு உள்பக்கம் மட்டும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த நெக்கு கிடைக்கும். சைடில் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். அதை சுற்றி ஒரு லைன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அயர்ன் பண்ணுறனாலும் அது உங்களோட விருப்பம். நான் வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு அப்படியே வந்து டர்ன் பண்ணிப்பேன். சுற்றி வந்து சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். நான் பொறுமையாக நிதானமாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இது மாதிரி நெக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணணும். பேக் நெக்கு மேக்ஸிமம் ரவுண்ட் நெக் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிகினரில் தைப்பாங்க. நம்ம வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்றப்போ நீங்கள் வந்து இது மாதிரி கேன்வாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். ஒன்றும் நம்ம அப்பப்போ கற்றுக்கும்போது தான் வரும். திடீர்னு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, நம்ம வந்து பண்ணிட முடியாது. அதனால் அப்பப்போ ஒரு புது டிசைன் வந்து நீங்கள் கற்றுக்கணும். டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து அப்பப்போ நம்ம அப்டேட்டாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஒரே நெக்கை வச்சுட்டு நம்ம வந்து லைஃப் வந்து அதையே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்க முடியாது. சென்டரில் நான் வந்து பேக் சைடு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பின் பண்ணிக்கிறேன். பொறுமையாக நான் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த கர்வாக வர லைன்லலாம் விட்டு விட்டு நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். அப்படியே நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கழுத்து பேக் போர்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நான் ஒரு அழகான நெக்கு பேக் நெக்கு கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கூட நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்க்கோ இல்லை உங்கள் கஸ்டமருக்கோ புதுசாக ஒரு நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தெரியாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணலாம். அதை லைட்டாக நான் வந்து கையால் சுரண்டி விட்டுக்கிறேன். அந்த லீஃப் மாதிரி வந்த இடத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் டர்ன் பண்ண இதுவாக இருக்கும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படி வரலன்னா கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். மேலே வந்து அந்த எட்ஜுக்காக வந்து நான் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அப்பப்போ புதுசாக வர நெக்கெல்லாம் வந்து ஒரு நார்மலான கிளாத்தில் வந்து நீங்கள் கட் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்புறம் கஸ்டமரோட கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். எடுப்புலேயே ஒரு புது டிசைன்லாம் வந்து நீங்கள் கஸ்டமரோட கிளாத்தில் ட்ரை பண்ணிடாதீங்க.
இப்போ அழகாக நம்ம வந்து பேக் நெக்கு முடிச்சிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் எம்ப்ராய்டரி வந்து பண்ணியிருக்கேன். அதையும் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரவுண்டாக இருக்காது பீடு, அடியில் பட்டையாக இருக்கும். அந்த பீடு தான் நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த டியூப் மாதிரி இருக்க கிறிஸ்டல் அது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய டிசைன்லாம் கிடையாது. ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது என்னடா இந்த ஒரு 2 மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து ஒரு அழகான ப்ளவுஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோன்றது அதுதான் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு அவ்வளோ ரிச்னஸ் கொடுக்கும். நம்ம வந்து ஏனோ தானோன்னு பண்ணோன்னா அந்த ப்ளவுஸை வந்து நம்ம கெடுத்துற மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணணுன்றத முன்னாடியே ஒரு சார்ட் பண்ணிவிட்டு ஒரு நோட்டில் எழுதி பார்த்துட்டு வரைஞ்சி பார்த்துட்டு, இல்லை ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்றப்போ நீங்கள் வந்து அதை ஒரு ரஃப்பான கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமரோட இதில் பண்ணுங்கள். நான் ஃப்ரண்ட் நெக்லேருந்து பேக் நெக் வரைக்கும் ஒன் சைடு நெக்கு தான் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்கேன். பேக் நெக் ஃபுல்லாகவே நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கிராஸாக ஒரு இலை மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்தடுத்து நான் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்ததுன்னா நான் டிசைன் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.